அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு 10/10/2023 முதல் 16/10/2023 வரை கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக கனவில் கண்டவை எல்லாம் நிஜமாக கையில் வரும் தருணமாக எவையெல்லாம் அமைகின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதி உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. 15ஆம் தேதிக்கு பிறகு அவர் ஜென்மராசியை விட்டு விலகி 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்திற்கு செல்ல போகிறார். எனவே இந்த வாரம் முழுவதும் நிறைந்த நன்மையும் கனவில் கண்டவையெல்லாம் நிஜமாக கையில் வருவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பை ராசியின் அதிபதி உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது அஷ்டமத்தில் குரு இருந்தாலும் அவர் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார். 7இல் எண்ணிய காரியங்கள் பூர்த்தியாகக்கூடிய அமைப்பில் ராகு சஞ்சரிக்கிறாருங்க. இப்படி பல கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் கனவில் கண்டவையெல்லாம் நிஜமாக கையில் வருவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு வாரமாக பார்க்கப்படுகிறது. சனியும் மிகுந்த பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பது கன்னிராசிக்காரர்களுக்கு பல சிரமங்களை விலக்கி நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. கனவில் கண்டவையெல்லாம் நிஜமாக கையில் வரும் தருணமாக 10/10/2023 முதல் 16/10/2023 வரை கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று ஆராய்ந்து பார்க்கும்போது நவகிரகங்களிலே தோஷமற்றவரும் முழு நன்மையும் அதீதமாக தரக்கூடிய முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதியில் இருக்கிறாருங்க. முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு வக்ரகதியில் இருப்பது பெரிய அளவிற்கு சிரமம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது. நல்ல பலன்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக கிடைக்கிறது. சுக்கிரன் மிக வலுவாக சிம்மராசியில் அமர்ந்திருக்கிறாருங்க. சுக்கிரனின் அமைப்பு பல சிரமங்களை விலக்கி நல்ல முன்னேற்றத்தையும் பொருளாதார ரீதியாக எதிர்பாராத அதிரடியான மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரனின் அமைப்பு காரணமாக கலைத்துறை மற்றும் அரசியல் துறை ரீதியான பணிகளை விழிப்புணர்வுடன் மேற்கொள்ளும் போது நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு. ஆனால் இந்த தருணத்தில் புதன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. 15ஆம் தேதிக்கு பிறகு அவர் துலாம் ராசியில் சென்று சஞ்சரிக்க போகிறார். 15ஆம் தேதி வரை அவர் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் இந்த வாரம் முழுவதுமே கனவில் கண்டவை எல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக மாற்றப் போகிறாருங்க. எனவேதான் இந்த தருணத்தில் பல்வேறு விதமான நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். அது மட்டுமல்லாது புதனுடன் இணைந்து சூரியனும் சஞ்சரிக்கிறாருங்க. புதன் சூரியன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் புத ஆதித்ய யோகமானது மிக அபரிவிதமாக கிடைக்கிறது. எனவே எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் மன நிறைவாக செய்து முடிப்பதோடு மட்டுமல்லாது பொருளாதார ரீதியாக நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்த ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க உச்சம் பெற்ற புதன். அவர் உச்ச நிவர்த்தி பெறுவதற்கு முன்னதாக நிறைந்த நன்மைகள் நிச்சயமாக கிடைக்க போகிறது. கனவில் கண்டவையெல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக மாற்றப் போகிறார் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. இதையே பல கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. மேலும் இந்த தருணத்தில் மோட்சக்காரகராக இருக்கக்கூடிய கேதுவும் உச்சம் பெற்ற புதனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. இது மேலும் வலு சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. 3 கிரகநிலைகள் வாரத்தின் துவக்கத்தில் இணைந்து சஞ்சரிக்கும் போது சந்திரனும் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. 4 கிரகநிலைகள் இந்த இடத்தில் இணைந்து சஞ்சரிப்பது மிகப்பெரிய மாற்றத்திற்கும் முன்னேற்றத்திற்கும் வித்திடக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் சந்திரன் சிம்மம், கன்னி மற்றும் துலாம் ராசியில் சஞ்சரிக்க போகிறாருங்க. அப்படி சந்திரனின் அமைப்பும் மிக வலுவாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக சூரியன், புதன் மற்றும் மோட்சக்காரகரான கேது இவர்களுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய தருணம் என்பது மிக பெரிய அளவில் நன்மையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறதுங்க. இப்படி 4 கிரக நிலைகள் உச்சம் பெற்ற புதனுடன் இணைந்து சஞ்சரிப்பது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் கனவில் கண்டவையெல்லாம் நிஜமாக கையில் வருவதற்கான அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. மேலும் இந்த தருணத்தில் துலாம் ராசியில் பூமிக்காரராக இருக்கக்கூடிய செவ்வாய் சஞ்சரிக்கிறாருங்க. செவ்வாய் துலாம் ராசியில் சஞ்சரிப்பது அனைத்து விதமான காரியங்களையும் மிக சிறப்பாகவும் துல்லியமாகவும் செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது. புதிய நிலம், வீடு, மங்களகரமான பல சுப நிகழ்வுகளை நடைபெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றப் போகிறார் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. ஏனென்றால் குருவின் பார்வை மிக அதீதமாக செவ்வாய்க்கு கிடைப்பது பல்வேறு விதமான மங்களகரமான நிகழ்வுகள் நடைபெறுவதோடு மட்டுமல்லாது உங்களுடைய விருப்பங்கள்
மிக சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே இது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் ஜீவனக்காரராக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதியில் மகர ராசியில் சஞ்சரிக்கிறாருங்க. தனது சொந்த ராசியான மகர ராசியில் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய சனியால் பல சிரமங்கள் விலகுவதற்கான வாய்ப்பு மிக அதீதமாக கிடைக்கிறது. பல சிரமங்கள் விலகுவதோடு மட்டுமல்லாது எந்த காரியத்திலும் அலைச்சலும் சிரமமும் இல்லாமல் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான நல்ல பலன்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. இந்த தருணத்தில் ராகு வலுவாக மீன ராசியில் அமர்ந்திருக்கிறாருங்க. ராகு மீன ராசியில் சஞ்சரிப்பது பல மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் ராகு அமர்ந்திருப்பது நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுதுங்க. ராகுவின் அமைப்பும் நல்ல பலன்களை நிறைந்து கொடுப்பதோடு மட்டுமல்லாது மோட்சக்காரகரை பார்க்கிறாருங்க. மோட்சக்காரகருடன் 4 கிரக நிலைகள் ஒரே ராசியில் சஞ்சரிப்பது இந்த தருணத்தில் கனவில் கண்டவை எல்லாம் நிஜமாக கையில் வருவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த வாய்ப்பு மிக அபரிவிதமாக இருக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. எனவேதான் பல சிரமங்கள், தொல்லைகள், தொந்தரவுகள் போன்ற அனைத்துமே மறைந்து நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் நிறைந்த காரிய வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் இந்த வாரத்தில் கிரகநிலைகள் அள்ளி கொடுக்கின்றன. எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த சந்தர்ப்பத்தில் எந்தெந்த விஷயங்கள்ல அதீத நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கப் போகிறது, அதே சமயம் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டிய தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதையும் பார்க்கலாம். நன்மை நிறைந்த விஷயங்களாக எவையெல்லாம் அமைகின்றன என்று பார்க்கும்போது ராசியில் கேது அமர்கிறாருங்க. மோட்சக்காரகராக இருக்கக்கூடிய கேது தனஸ்தானத்தில் இருப்பதை விட ஜென்மராசியில் அமர்ந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் வரவேற்கத்தக்க ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எதை செய்தாலும் சிந்தித்து நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயல்படுவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் கொடுக்க போகிறாருங்க. இப்போதைக்கு இருக்கக்கூடிய கவலைகள் அனைத்தும் மிக விரைவில் மாறுவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் அள்ளித்தரப்போகிறார். மோட்சக்காரகராக இருக்கக்கூடிய கேது அவர் ராசியின் அதிபதியான புதனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார். சூரியன் மற்றும் சந்திரனும் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் பல சிரமங்கள் விலகுவதற்கான வாய்ப்பும் குடும்ப ரீதியாக பல நன்மைகளை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த தருணத்தில் குருவினுடைய பார்வை அதீதமாக சுக்கிரனுக்கும் செவ்வாய்க்கும் கிடைக்கக்கூடிய இந்த தருணத்தில் பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய பல சிக்கல்களும் மேலும் குடும்பத்தில் பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் இருக்கக்கூடிய தடைகளும் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. புதிதாக நிலம், வீடு, வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகம் இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு மிகுந்து கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. உறவினர்களின் ஒத்துழைப்பு மிக சிறப்பாக கிடைக்கும். பல்வேறு விஷயங்கள்ல இருந்த தடைகள் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைக்குங்க. மங்கள யோகம் நிறைந்த ஒரு வாரமாக இந்த வாரம் பார்க்கப்படுகிறது. தொழில் மற்றும் வியாபாரம் என அனைத்து விதமான பணிகளிலும் சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு. இப்படி பல்வேறு விஷயங்கள் நன்மை நிறைந்தவையாக இருந்தாலும் கூட சற்று கவனத்துடன் இருக்க வேண்டிய விஷயமாக எவையெல்லாம் பார்க்கப்படுகிறது என்று பார்க்கும்போது ஜென்மராசியில் மோட்சக்காரகராக இருக்கக்கூடிய கேது அமர்ந்திருப்பதால் பல்வேறு விதமான கற்பனையான கவலைகள் எழுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டுமல்லாது சப்தமஸ்தானத்தில் வலுவாக ராகு அமர்ந்திருப்பதால் சப்தம தோஷம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குங்க. எனவே சற்று விழிப்புணர்வுடன் இருங்க. மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் குலதெய்வ வழிபாடை மேற்கொள்வதால் அதீத நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய வாரமாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை.